ஹாய் ஹலோ நண்பா எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ காட் பாஸ் மான்மாவோட சாப்டர் 16 தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த வீடியோ இருக்கு இல்லையா? ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது வந்து டிஃபால்ட்டாக அதாவது ஏதாவது குறைகள் இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அது வந்து பார்த்தீங்கன்னா சரி பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா போன எபிசோடில் அதாவது போன சாப்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் யாரையோ போட்டு கொடூரமாக அடிக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிருப்பாங்க. ஸோ அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கிறாங்க. ஸோ யார் பேர் என்னங்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்மளுக்கு தெரியல. ஸோ ஸோ இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸருங்கிறது மட்டும் நல்லாவே தெரியுது. ஒரு எம்எம்ஏ ஃபைட்டர் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இவன் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போடுறான் இல்லையா? அதை வந்துட்டு ஒருத்தர் வந்து வீடியோ எடுக்கிறாரு. ஸோ வீடியோ எடுத்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, ஸோ இவங்க யாருமே ஒர்த் இல்ல அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாரு. ஸோ ஒரே ஒருத்தன் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்த்தா இருப்பான். அதாவது உங்கள் ஸ்பேரிங்க்கு ஒர்த்தா இருப்பான். யார் அப்புட்ன்னா நம்ம தேர்ட் இயர் ரவுடிய பத்தி தான் சொல்றாங்க. ஓ! அப்படியா? சரி, சரி. அவன் வரட்டும் பார்ப்போம். அந்த மாரி வந்து சொல்லிட்டு இருக்கக்குள்ளயே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு சம்பவம் பண்ணீங்கல்ல, அதுலேருந்து உங்க பேர் வந்து பார்த்தீங்கன்னா நெறைய அடிபடுது அப்படி வந்து தான் சொல்லிட்டு இருக்கான். ஸோ என்ன சம்பவம் அப்படின்னு கேட்கும்போது தான் சொல்றாரு, நம்ம ஹாஜின் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஹாஜின் நிலைமைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இவன் தான் காரணம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ரிவீல் பண்றாங்க. ஸோ அங்கேருந்து சீன் கட் பண்ணா நம்ம வெள்ளமுடி மாமாவும், அழகி லைலாவும் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துருக்காங்க. ஸோ ஏதோ ஒரு கூடாரம் மாரி தான் இருக்கு. ஹோட்டல் மாரிலாம் தெர்ல. ஸோ அங்க வந்து பார்த்தீங்கன்னா, உட்காந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஆளுக்கு ஒரு பெக்கு ஆளுக்கு 1ன்னு சொல்ல முடியாது. நம்ம லைலா வந்து பார்த்தீங்கன்னா 6 பெக்கு, நம்ம வெள்ளமுடி மாமா 4 பெக்கு போட்டு வந்து பார்த்தீங்கன்னா, போதையில இதோட போதும் முடிச்சுக்கலாம் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா, போதையிலே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காரு. "என்னது அவ்வளோதானா?" அப்படின்னு சொல்லிட்டு, "ஆன்டி இன்னும் 2 பாட்டில் கொண்டு வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்னும் 2 பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்றா. ஸோ பாட்டில் காட்டுறாங்களா நல்லாவே தெரியுதா? ஸோ இந்த பாட்டில் தான் இது. ஸோ என்ன பாட்டிலுங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வெட்கப்பட்டுக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா, பேச ஆரம்பிக்கிறாங்க. அதாவது குடிச்சிட்டா மூஞ்சி அந்த மாரி தானே இருக்கும். ஸோ அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, பேச ஆரம்பிக்கிறாங்க. அவன் வந்து பார்த்தீங்கன்னா, "உன் ஸ்டூடெண்ட் தானே, அவன் எனக்கு ஏத்த மாரி இருக்கான். எனக்குன்னு பொறந்தவன் மாரியே இருக்கான்." அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லக்குள்ள, நம்ம ஆளு மூஞ்ச பார்க்கணுமே, ஒரு மாரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, "நீயும் சின்ன வயசுல அந்த மாரி தான்ப்பா இருந்த. அதனாட்டி தான் எனக்கு அவன ரொம்ப புடிச்சிருக்கு." அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே டக்குன்னு பேச்ச மாத்துறாங்க. நான் ஒண்ணும் அவன மாரிலாம் இல்ல. எதையும் நான் பிளான் பண்ணலாம்லாம் முட்டாள் மாரி செய்ய மாட்டேன். நான் எத பண்ணாலும் பிளான் பண்ணி தான் பண்ணுவேன். அந்த மாரி சொல்லிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா நம்ம ஆளு வந்து பார்த்தீங்கன்னா, ஏப்ப விடுறா. ஸோ ஒண்ணும் இல்லப்பா பொட்டேட்டோ சாப்பிட்டேன் போன வாரம். அதான் இப்படி பண்ணுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சமாளிக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்துட்டு அவனுக்கு நரகமா இருக்கும். அவன மாதிரியே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. ஸோ அந்த பிளேஸும் வந்து பார்த்தீங்கன்னா, அவனுக்கு நரகம் மாரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி சொல்றாங்க. அப்படியே ஃபோர் ஷேடோவுல யாரோ ஒரு ஆள் வெள்ள முடி வச்சு நிக்கிற மாரி தெரியுது. யாருன்னு கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ அப்படியே பேசிட்டே வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு முக்கியமான விஷயத்தையும் சொல்றாங்க. என்ன அப்புட்ன்னா, நம்ப ஆள் வந்து ஹீரோ இருக்கான் இல்லையா? அவன் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு நரகத்துல இருக்கிற மாரி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. ஸோ அப்படியே வந்துட்டு சீன் அங்க கட் பண்ணா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டிடெக்டிவ் இருக்காரு பார்த்தீங்களா? ஸோ அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. ஸோ என்ன அப்புட்ன்னா, ஸோ நம்ம டிடெக்டிவ் வந்துட்டு கன் பிராக்டிஸ் எடுத்துட்டு இருக்காரு. ஸோ அப்படி பிராக்டிஸ் எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஸோ எல்லா டார்கெட்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா எய்ம் பண்ணி பர்ஃபெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா சுடுறாரு. அத பார்த்துட்டு ஒரு ஜூனியர் ஒருத்தன் இருப்பான் இல்லையா? அதாவது ஜூனியரோ, அசிஸ்டன்ட்டோ ஸோ நீங்க மாஸ்டர் டிடெக்டிவ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா சுடுறீங்க. சும்மா ஹெட்ஷாட்லயே வைக்கிறீங்க. அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வந்துட்டு பேசிட்டு இருக்கும்போதே அவர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாரு, "அந்த ஹீரோ ஏதோ பண்ணானா?" அப்படின்னு ஹீரோ ஏதோ பண்ணானா அப்படின்னு கேட்கும்போது, ஸோ அவன் ரீசென்ட்டா வந்து ஒரு கேஸ்ல வந்துட்டு ஒரு ஒரு ரவுடி கும்பலால வந்து பார்த்தீங்கன்னா, அசால்ட் பண்ணப்பட்டிருக்கான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாரு. ஸோ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அப்படியே கட் பண்ணி வெளிய தான் காட்டுறாங்க. வெளிய ஒரு காரிடார் மாரி இடத்துல காட்டுறாங்க. ஸோ "நீ எதுக்கு வந்து போலீஸ்ல ஜாயின் பண்ண?" அந்த மாரி அவன்ட்ட கேட்கும்போது, "வேற என்ன கூலான விஷயம்" அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. கூலா? ஸோ என்னோட டாக்டரும் அததான் சொன்னா. கூலான விஷயம். தப்பு செய்றவங்கள வந்து பார்த்தீங்கன்னா, அரெஸ்ட் பண்றது கூலான விஷயம். என்னோட டாக்டரும் அப்படிதான் சொல்லுவா. அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிடெக்டிவ் சொல்றாரு. ஸோ கட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, கட் பண்ணிட்டு ஸோ வேற ஒரு இடத்த காமிக்கிறாங்க. எங்க அப்புட்ன்னா, நம்ம தேர்ட் இயர் ரவுடி இருக்கான் இல்லையா? ஸோ அவனும் ஹீரோவும் வந்தீங்கன்னா, மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபைட்ட போட்டுருக்காய்ங்க போல. ஸோ என்ன அப்புட்ன்னா, செம்மையா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ அடி வாங்கிட்டான். நம்ம ஹீரோ அடி வாங்குறது எத்தன வாட்டி தான் காட்டுறது. ஸோ ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அடி வாங்கிட்டான். ஸோ அடி வாங்கிட்டு எழுந்திருக்க முடியாம எழுந்திரிக்கிறான். "நீ எழுந்துருச்சு அப்புட்ன்னா, நான் என்னோட பவர்ஃபுல்லான பஞ்ச் உன் மேல பண்ணுவேன்." அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கும்போதே அவன் எழுந்திரிச்சுருக்கானா, ஸோ பவர்ஃபுல்லான பஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா, அவன் மேல குடுத்துடுறான். ஸோ குடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அவன் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, பின்னாடி போய் விழுந்துடுறான். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தேர்ட் இயர் ரவுடிக்கு தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் இவன இவன வந்துட்டு அடிக்கிறதுல வந்துட்டு சுத்த வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, சீன் அங்கேருந்து கட் பண்றாங்க. ஸோ கட் பண்ணா ஜிம்முக்கு தான் வந்திருக்கான். ஜிம்முக்கு வரும்போது மூஞ்செல்லாம் ஒரே அடியா இருக்குதா, "எப்பா மறுபடியும் என்னப்பா ஆச்சு உன் மூஞ்சிக்கு?" அப்படின்னு கேட்கும்போது, "நான் இந்த மாரி ஃபுட்பால் விளையாண்டேன். அதனால தான் அடிபட்டுருச்சு." அந்த மாரி வந்து
மறுபடியும் பொய் சொல்லியிருப்பான். ஸோ இவன் பொய் சொல்றத பார்த்துட்டு ஜிம் ஓனர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்டுருப்பாரு. ஸோ அவ வரேன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரூம்ல போயிட்டு தனியா பேசுவாங்க. "நீ வந்து பார்த்தீங்கன்னா, ஜுஜுட்சுவ மறுபடியும் வெளிய வந்துட்டு பீப்பிள் மேல யூஸ் பண்றியா?" அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டு திட்டிட்டு இருப்பாரு. "நீ அந்த மாரி வெளிய யூஸ் பண்ண அப்புட்ன்னா, இனிமே நீ வந்து ஜிம்முக்கு வர தேவையில்ல." அந்த மாரி சொல்லிட்டு இருக்கும்போது, "உனக்கு ஏதாவது வெளிய ப்ராப்ளம் இருந்தா, நீ தயங்காம எங்ககிட்ட சொல்லலாம். நாங்க ஹெல்ப் பண்ணுவோம்." அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இப்படி சொல்லிட்டே இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆளு வந்து பார்த்தீங்கன்னா, சாரி சாரி சொல்லிட்டு, "என்னைய மன்னிச்சிருங்க. இது என்னோட பிரச்சனை. நானே பார்த்துக்கிறேன். உங்கள வந்துட்டு நான் இன்வால்வ் ஆக விரும்பல." அதாவது இந்த பிரச்சனைக்குள்ள உங்கள இழுத்து விட நான் விரும்பல அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சாரி கேட்கறான். ஸோ இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, நம்ப வெள்ளமுடி மாமா இருக்காரு இல்லையா? ஸோ அத வந்து பார்த்தீங்கன்னா, கேட்டுட்டு தான் இருக்காரு. அவன் என்ன பண்றான்? ஸோ என்ன பண்றான்? என்ன பண்ணிட்டுருக்கான்? அப்படின்லாம் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சொல்லிட்டு தான் இருக்காரு. கேட்டுட்டு தான் இருக்கு. ஸோ நம்ப ஆளு இங்க வந்து பார்த்தீங்கன்னா, தனியா உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது, அந்த 2 கோச் வந்து பார்த்தீங்கன்னா, கெளம்புறாங்க வீட்டுக்கு. ஸோ கெளம்பும்போது அவன் மூஞ்ச பார்த்துக்க அதே மாரி மறக்காம ரெஸ்ட் எடு அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, கலாய்ச்சிட்டு போயிட்டுருக்காங்க. இவனும் ஓகே, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, டாட்டா காமிச்சுட்டு உட்காந்து யோசிக்கிறான். ஸோ அவன் பஞ்சுல இருந்து நான் எப்படி தப்பிக்கிறது? அது ரொம்பவே ஃபாஸ்ட்டா இருக்கு. அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் நான் வந்து ஜுஜுட்சு வந்துட்டு நான் இன்னும் டெவலப் பண்ணணும். அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, தனியா உட்காந்து புலம்பிட்டு இருக்கான். ஸோ புலம்பிட்டு இருக்கும்போது பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப ஆளு வந்து சொல்லிட்டு இருக்காரு. என்ன அப்புட்ன்னா, "நீ இன்னும் 2, 3 மாசம் பிராக்டிஸ் பண்ணாலும் அவன உன்னால தோற்கடிக்க முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, "நீ அவன தோற்கடிக்கணும் அப்புட்ன்னா, நீ இந்த ஒரு விஷயத்த செஞ்சாகணும்." அப்படின்னு சொல்லிட்டு அவன் மண்டையில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு காடு மாரி வந்து பார்த்தீங்கன்னா மாட்டுறாரு. மாட்டிவிட்டு என்ன பண்றாருன்னா, இவர் கையில வந்து பார்த்தீங்கன்னா, பாக்ஸிங் க்ளவுஸ போட்டு மூஞ்சிலே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பஞ்ச் வைக்கிறாரு. பஞ்ச வச்சுட்டு, "என்ன ரெடியா தம்பி?" அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டு, "யோவ் என்னய்யா பண்ற? வலிக்குதுயா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா, அதோட வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் சாப்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் தரமா இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாம நீங்க ஸ்க்ரீன்ல தெரியுது இல்லையா? ஸோ இந்த மாரி அனிமி ரிலேட்டடான கப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, அமேசான்ல லோ ப்ரைஸ்க்கே அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு வேணும் அப்புட்ன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் குடுத்துருக்கேன். ஸோ மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பாத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.